ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஆரி ஒர்க்கில் பேசிக்காக இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கார்ட்போர்டு உங்கள்கிட்ட எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எதுக்கு நான் வரைஞ்சி செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3D ஒர்க்கு, பேட்ச் ஒர்க்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம வந்து தேவைப்படுற ஒரு விஷயந்தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த கார்ட்போர்டில் நான் வந்து ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிக்கிறேன். அந்த ஃப்ளவர் வந்து எல்லா அந்த இதழ்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே 5 போடுறேன். 5மே ஈக்குவல் சைஸில் வர மாதிரி போடணும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப அக்யூரேட்டாக வரணும்னு இல்லை. நம்ம வந்து அதை ஆரி ஒர்க் செய்யும்போது கூட அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு சுத்தமாகவே வரைய தெரியாதுன்னா இந்த மாதிரி கார்ட்போர்டு உங்கள் வீட்டில் யாராவது நல்லா வரைகிறவங்கக்கிட்ட கொடுத்து கூட நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு அதை வச்சு 3D ஒர்க் செய்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். வரைய தெரியாதவங்களுக்கு என்ன மெத்தட் பண்ணணுன்றது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். டைம் கிடைக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு ஓரளவுக்கு ஒரு ட்ராயிங்கை பார்த்தா மேனுவலாகவே நான் வரைவேன். இது நான் பார்த்தெல்லாம் வரையலை, நார்மலாகவே இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்து எல்லாருமே வரைகிறது தான் ஈஸியாகவே. ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாக நான் வரைஞ்சிட்டேன் இல்லையா. இதை வந்து சதுர ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கு பிறகு அந்த ஃப்ளவரோட ஷேப்புக்கே நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் ஒரு சாரி ப்ளவுஸ்க்காக தான் நான் ரெடி பண்ணுறேன். பட் இது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ தான் நீங்கள் ஆரி ஒர்க்கே இப்போ கற்றுக்குறீங்க, இப்போ தான் நீங்கள் கிளாஸ் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, இல்லை யூடியூப்பில் தான் பார்த்து படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளவர் தான் இல்லை, இதை வச்சு வேறு ஃப்ளவர் கூட நீங்கள் பார்த்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேஃபாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இது. நான் இதை கட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குது இல்லையா. அந்த ஷேப் எல்லாமே ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டணும். ஓகே, இந்த டிசைன் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை வச்சு இதை விட பெரிய ஒரு ஃப்ளவர் வந்து வரைஞ்சிக்கலான் இருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதை வச்சு இதுக்கு அவுட்டர் சைடில் அந்த சென்டர் மட்டும் இருக்குல்ல, ஒவ்வொரு இதழுக்கும் ஒரு சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டரை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே ஃபுல் அவுட்லைன் மார்க் பண்ணல, ஓகேவா. சென்டரும் மார்க் பண்ணிவிட்டு அது முடிகிற இடமும் அந்த கார்னர் ஷேப் முடியுது இல்லையா, அதுக்கு மேலே கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு அடையாளம்தான், ஓகேவா. ஏன்னா இப்போ எனக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இடத்தை விட்டு மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ண பிறகு நம்ம இந்த லீஃபு மார்க் பண்ண பிறகு இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் வரைஞ்சிட்டு. இப்போ நான் அது இருக்கும்போதே ஜஸ்ட்டு ஒரு டாட்டாக போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம எடுத்தோன்னே வரைகிறது வந்து சம்டைம் நம்மளால் கரெக்டாக வரைய முடியாது. ஸோ இந்த மாதிரி டாட்டாக போட்டுட்டு வரைஞ்சோன்னா நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து அந்த பேட்சை எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்தது அது மேலே நான் டாட் போட்டதுக்கு மேலேயே வரைகிறேன். இது சிம்பிளானது தான், எனக்கு தேவைக்காக நான் வந்து இது செய்கிறேன். ஒரு 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 ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்காக தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, ஐயோ இது கூட தெரியாதா, இப்போ தான் உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரி நினச்சி கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது கூட தெரியாமல் நிறைய பிகினர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இன்னுமே ஆரி ஒர்க் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டு படிக்கிறாங்க. காசு கட்டி படிக்க முடியாதவங்க யூடியூப் பார்த்து ஃப்ரீயாக தான் படிக்கிறாங்க. ஸோ எதுவுமே தெரியாமல் பேசிக்காக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுற எல்லாமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி அந்த பேட்சுக்கு என்ன செஞ்சேனோ அதே தான், இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு சின்ன பேட்ச் கட் பண்ணி அதை எப்படி பெருசாக கன்வெர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இதை காட்டினேன். ஸோ இது கட் பண்ணால் இது முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.